எதனால வெறும் இந்த 4 இயர்ஸில் வெறும் 250 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் தான் உங்களோட க்ரோ பண்ண முடிஞ்சது? என்னோட கேள்வி ஃபார்மர் சைடில் முக்கியமாக அவங்களுக்கு உங்களோட அசோசியேட் பண்ணுறதுனால எஸ்பெஷலி ஆர்கானிக் ரைட் ரொம்ப டைம் எடுக்கும் ஃபார்மருக்கு ஆர்கானிக் மாறுறதுக்கு. என்னென்னலாம் பெனிஃபிட் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷோட கொலாபரேஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அப்போது மார்க்கெட் வளர்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஆனால் வளரலை. உங்களுடைய ப்ரைஸிங் நார்மல் வெஜிடபிள்ஸோட உங்களோட ப்ரைஸிங் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க? Startup Singham Season 2. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 எபிசோட் 20ல நம்ம கூட ஃபார்ம் ஃப்ரெஷ் டீம்ல இருந்து நளினி மூர்த்தி மேம் இருக்காங்க. ஸோ ஹாய் மேம், நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 2 லைன்ஸில் சொல்லிடுங்க. வணக்கம். ஃபார்ம் ஃப்ரெஷ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை உங்களோட வீட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வாங்கிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி farmfreshbangalore.com சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளே கொண்டு டோர் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியா, இந்த ஸ்பார்க் எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமத்தில். ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு தான் அக்ரிகல்ச்சர் படித்தேன். ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஒரு 15 வருஷம். முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ஒரு கெமிக்கல் ஃபார்மிங், கெமிக்கல் போட்டு பண்ணுறவங்கள ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான். அது நிறைய வருஷம் செஞ்சப்பறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ட்ரைனிங் மட்டும் அதுக்கு போதாது, ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுத்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் அதை ஒரு சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும்னு தெரிஞ்சது. அப்படி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுத்து ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது என் பிராண்டில் அப்படின்னு நீங்கள் சிலதாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன நம்ம வச்சுருக்கீங்க? அதாவது மற்ற எபிசோட்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஏதோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ உங்களோட பிராண்ட் எப்படி நீங்கள் அதை ஒரு தனித்துவத்தை காமிக்க முடியும் அப்படிங்கிறது கொஷின்ஸ். அதுக்கப்புறமா யூனிட் எக்கனாமிக்ஸ், எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. எதனால வெறும் இந்த 4 இயர்ஸில் வெறும் 250 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் தான் உங்களோட க்ரோ பண்ண முடிஞ்சது? என்னோட கேள்வி ஃபார்மர் சைடில் முக்கியமாக அவங்களுக்கு உங்களோட அசோசியேட் பண்ணுறதுனால எஸ்பெஷலி ஆர்கானிக் ரைட் ரொம்ப டைம் எடுக்கும் ஃபார்மருக்கு ஆர்கானிக் மாறுறதுக்கு. என்னென்னலாம் பெனிஃபிட் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷோட கொலாபரேஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச கொஸ்டின் எது மேம்? குமார் வேம்பு சார் ரொம்ப பர்டிகுலராக சொன்னது, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சர்ச் பண்ணுறவங்க பெங்களூரில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு 40% இன்க்ரீஸ் இருக்குது வால்யூமில். அப்போ மார்க்கெட்டில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விட போன வருஷம் 40% பேர் அதிகமாக ஆர்கானிக்கை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீக்ரோ ஆன மாதிரி இருக்குது போன வருஷம் ரெவென்யூவில். அப்போது மார்க்கெட் வளர்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஆனால் வளரலை. உங்கள் ப்ரைமரி யூஎஸ்பி ஃப்ரெஷ்னஸ். பட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ எப்போ வெஜிடபிள்ஸ் வருதோ டெலிவர் ஆகுதோ அப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் அதை 1 வீக் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அங்கே அதுக்கு நான் எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதில் எங்கே ஃப்ரெஷ்னஸ் இருக்குது? உங்களுடைய ப்ரைஸிங் நார்மல் வெஜிடபிள்ஸோட உங்களோட ப்ரைஸிங் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க? உங்கள் ஆஸ்க் என்ன மேம்? நம்மளோட வேல்யூவேஷன் 10 crores and our ask is 1 crore. அந்த வேல்யூவேஷன் ரொம்ப ஹையர் சைடில் இருந்தது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் நினச்சாங்க. அவங்களோட வேல்யூவேஷன் 5 crores கம்மி பண்ணாங்க. I feel the valuation is high. உங்களுடைய கவுண்டர் ஆஃபர் என்ன சார்? I'm expecting at 5 crores. 5 கோடி ரூபாய் வேல்யூவேஷனா எவ்வளோ காசு சார் தருவீங்க? I'll give 10 lakhs. நெகோசியேஷனுக்கு ஓப்பனாக இருக்கீங்களா? இல்லை, நெகோசியேஷனுக்கு ஓப்பனாக இல்லை. ஏன்னா நம்மளோட லைஃப் டைம் இது வரைக்குமே நம்ம 4.2 crores ரெவென்யூ பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2024 6 crores வேல்யூவேஷனில் நம்ம 10 lakhs ஃபண்டும் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால 10 அதுக்கு கம்மியாக பண்ண மாட்டோம் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆகிருக்கீங்க. இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைடு தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி காம்படிட்டிவ். அதனால் கொஞ்சம் ஸ்டேஜுக்கே நான் விசி ஃபண்டிங் இதுக்கு தேவையானு கொஞ்சம் யோசிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பார்ட் என்னன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டபிள், ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கேபிட்டலாக வேறு எங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறது கொஞ்சம் நல்லது. எனக்கு உங்கள் இனிஷியேட்டிவ் அண்ட் அந்த சோல்ஃபுல் பேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது.
ஆனால் இதே ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் வந்து டெய்லி குருஸுங்கிற ஸ்டார்ட் அப்பில் அவங்களும் இதே ஸ்பேஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ரேசபிலிட்டி, ஃப்ரெஷ்னஸ், சப்ளை செயின், டெக் இதில் தான் வந்து இருக்காங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரீசன்ஸ்னால நான் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். மேடம், உங்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டிசீஸ் பேஸ்டு பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் ஆன் வெஜிடபிள்ஸுங்கிறது கான்செப்ட் புதுசாக இருக்குது. பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ் டெலிவரி அப்படிங்கிறதும் ஒரு கஸ்டமருக்கு வந்து தேவைப்படுற வெஜிடபிள் தேவைப்படுற நாளில் கிடைக்காது. அந்த பிராண்ட் நேம் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷுங்கிறதே வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து வீக்லி ஒன்ஸுங்கிற ஆகும்போது நிறைய ஒரு கான்செப்சுவலி வந்து கேப்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ரைட் நவ் மேடம். இல்லை, அவங்க 5 crores வேல்யூவேஷன் சொன்னது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால அந்த பார்கெயின் அந்த கேம்க்கே நான் போகலை. ஐ செட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னேன். மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் அர்ச்சனாவும் ஸ்டாலினும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஸோ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல. பட் அதை தாண்டி குமார் வேம்பு சார் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆல்ரெடி மை ஹார்வெஸ்ட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ஒர்க் தான், ஆனால் வேறு வேறு சிட்டிஸில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல நிஜமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபண்டு கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு பிச்சு இருந்தது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. இல்லை, நம்ம 2024 6 crores வேல்யூவேஷனில் ஆல்ரெடி 10 lakhs வந்து ரைஸ் பண்ணியிருந்தோம் அண்டர் நிதி SSP ஸ்கீம். இட்ஸ் 1.5% ஈக்விட்டி இதில். ஸோ 2024 நம்ம 6 crores வேல்யூவேஷன் பண்ணியிருந்தனால கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக வேல்யூவேஷன் கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். இல்லை, எனக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது. பிராண்ட் வந்து வெளியில் தெரிய வந்தது. ஏன்னா அது நான் எதிர்பார்த்தேன். நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரும். ஏன்னா ஒரு D2C பிராண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இப்போ இந்த ஸ்டேஜில் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பிராண்டுக்கு அப்படின்னு நினச்சேன். அது இது மூலமாக இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறதுல அதை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, என்னோட ஸ்டாண்டில் நான் நின்னதும் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ரொம்ப நான் எதிர்பார்த்த அந்த வேல்யூவேஷனை தான் என்னால் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடிஞ்சதும் எனக்கு அதில் வருத்தமாக நான் ஃபீல் பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் வந்து இன்னும் நிறைய பேரை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பிளாக் ஷீப் டீம் சார்பாகவும் ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் சார்பாகவும் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 இதனுடைய ஃபுல் எபிசோடை பிளாக் ஷீப் டிவி யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.